Welcome to our channel. இந்த வீடியோல 11th standard first midterm test economics இதோட important questions already வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரவா படிச்சிருங்க. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதுக்கு அடுத்த படியா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபைனலி ரிமைனிங் இருக்க பெண்டிங் கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா நமக்கு டைம் இல்லைனாலும் ஓவரால் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு இது வரும் நமக்கு. அதனால லெசன் வைஸ் சாப்டர் வைஸ் இப்போவே நீங்கள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்க்கு 50 மார்க்ஸ். இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ட் ஏ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட்டோ இல்லை கொஷினில் ட்விஸ்டிங் வச்சுருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்கடுத்து ரீசெக்கும் பண்ணிக்கோங்க. ஓவரால் 10 மார்க்ஸ் நமக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கவர் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் 40 மார்க் தான் நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி. அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுடுங்க. சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்தீங்கன்னா பேப்பர் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். 10 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கவர் ஆகிடுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் பி, ஆன்சர் எனி 5 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 17 கம்பல்சரி கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். டிஃபைன் யூட்டிலிட்டி அகெயின், ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ், டிஃபைன் லேபர், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அப்வர்ட் ஸ்லோப்பிங் சப்ளை கர்வ், டிஃபைன் மார்க்கெட், வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கவர் பண்ணியிருப்போம். நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஃபுல் மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லெசனை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஓவர். இதில் எனி 5 கொஸ்டின்ஸ். 17 வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆப்ஷனில் விட முடியாது. பார்ட் சி 3 மார்க் கொஸ்டின்ஸ், 5 into 3 15 மார்க்ஸ். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவ் த மார்ஷல்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். இதை நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 4 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிவ் த மார்ஷல்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி, இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னக்கூடிய கொஸ்டின்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது அந்த வீடியோஸ் அப்டேட் வந்து எனக்கு கொஞ்சம் எந்துவாக இருக்கும். கிவ் த மார்ஷல்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். தென் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்டு அண்ட் தென் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். அடுத்து ஸ்டேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டியோபோலி இருக்கு இல்லையா, இது வந்து கம்பல்சரி கொஸ்டின், 24th கொஸ்டின். பார்ட் டி 5 மார்க் கொஸ்டின், ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ். இது வந்து இன்டர்னல் சாய்ஸ். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் தென் ஆர் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ். இது ரெண்டுத்துல எது தெளிவாக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 26 எலிசிடேட் த லா ஆஃப் diminishing marginal utility with diagram கொடுத்துருக்காங்க. or else explain the internal and external economics of scale, important. Then 27 பார்த்தீங்கன்னா bring out the features of perfect competition. so இதுவும் நம்ம important questionsல மார்க் பண்ணியிருக்கோம். perfect competitions or bring out the relationship between AR and MR curves under various price conditions. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எதுனா பிரிங் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ்ஸ் அண்டர் வேரியஸ் ப்ரைஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்லியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் எந்த கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
கண்டிப்பாக நீங்கள் இது ஃபுல்லாகவே தரோவாக படிச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷினில் நீங்கள் 50 அவுட் ஆஃப் 50 தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் நான் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.